ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சின்ன எறும்பு கூட்டம் வாழ்ந்து வந்தது. அதில் ஒரு சின்ன எறும்பு ரொம்ப ஆக்டிவாக எப்பவும் ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. அதே காட்டில் ஒரு வேடன் வாழ்ந்தான். அவன் டெய்லியாக காட்டுக்குள்ளே போய் ஆனிமல்ஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அதை தான் அவனோட லைஃப்னு நினச்சான். ஒரு நாள் வேடன் ஹண்ட்டுக்கு போய் ஒரு பெரிய மரத்தடியில் ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்தான். ரொம்ப டயர்டாக இருந்ததால் அங்கேயே தூங்கிட்டான். அந்த நேரத்தில் அந்த சின்ன எறும்பு தவறி வேடனோட கால் மேலே ஏறிப்போச்சு. அடுத்த செகண்டில் வேடன் வலியில் சடனாக எழுந்தான். ஐயோ, யார் கடிச்சது? இன்னும் கோவமாக கத்துனான். சுற்றி பார்த்தப்போ அந்த சின்ன எறும்பை பார்த்தான். அதை நசுக்க கையை தூக்குனான். அப்போ அந்த எறும்பு ரொம்ப சாஃப்டாக சொன்னது, வேடனே ப்ளீஸ் என்னை கொல்லாதே, நான் சின்னவன் தான், ஆனால் என்னோட லைஃப்பும் வேல்யூபிள் தான். வேடன் கொஞ்சம் நின்றுட்டான். ஒரு எறும்பு பேசுகிறத கேட்டதும் அவனுக்கு ஷாக். நீ எல்லாம் சின்னவன், உன்னை விட்டா என்ன யூஸு என்ன சிரிச்சான். எறும்பு காமா சொன்னது, சின்னவங்களை வேல்யூ பண்ணினா ஒரு நாள் அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வேடன் சிரிச்சுக்கிட்டே அந்த எறும்பை விட்டுட்டான். திரும்ப காட்டுக்குள்ளே போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் வேடன் காட்டில் நடந்து போகும்போது ஒரு பெரிய வலையில் மாட்டிக்கிட்டான். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வலையிலிருந்து வெளியே வர முடியல. பயம் அவனை சரவுண்ட் பண்ணிடுச்சு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துனான். அந்த நேரத்தில் அதே சின்ன எறும்பு அங்கே வந்துச்சு. வேடனை ஐடென்டிஃபை பண்ணதும் உடனே தன்னோட எறும்பு கூட்டத்தை கூப்பிட்டுச்சு. நிறைய எறும்புகள் சேர்ந்து ஸ்லோவா வலையோட கயிறுகளை கடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் வலை கிழிஞ்சுது. வேடன் ஃப்ரீயாக ஆனான். அவன் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. சின்னவனே, நீ என்னோட லைஃப்பை காப்பாத்தினன்னு ஹார்ட் ஃபெல்ட்டாக தேங்க்ஸ் சொன்னான். அன்றிலிருந்து வேடன் தேவையில்லாமல் ஹண்ட் பண்ணுறதை நிறுத்தினான். சின்ன உயிர்களையும் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கிட்டான். ஸ்டோரியோட மெசேஜ், சின்னவன்னு யாரையும் தப்பாக நினைக்காத. ஹெல்ப் எப்போ எங்கேருந்து வரும்னு யாருக்கும் தெரியாது.